ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மனம் ரம்யமாயிருப்பீர்களாக. நீங்கள் பேசும் வார்த்தைகள் ஆசீர்வாதமும் சமாதானமும் உள்ள வார்த்தைகளாய் இருப்பதாக, அதன்படியே நீங்கள் காணப்படுவீர்களாக. இன்று காலை எஸ்ஐயாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக இன்று மாலை சபையில் சகோதரர்களின் ஐக்கிய ஜெபம் நடைபெறுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதரர்கள் நீங்கள் அதில் வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எஸ்ஐயா 42ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் நடத்துவேன், அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்களுக்கு முன்பாக இருட்டை வெளிச்சமாக்குவேன், கோணலை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறதான காரியம். அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லும்போது, நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளுள்ள பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளெல்லாம் வற்றி போக பண்ணுவேன். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் குருடராய் வழி தெரியாமல் காணப்படுகிற மக்களை அவர்கள் அறியாத வழியில, குருடர்களுக்கு எங்க போறோன்னு தெரியாது, பழக்க தோஷத்தின் வழியாய் சில வழியாய் கடந்து செல்லலாம், ஒழிய வழி தெரியாது. ஆனால் அந்த அறியாத வழியிலே பார்வையற்றவர்களை நான் நடத்துவேன், அவர்களுக்கு தெரியாத பாதைகளில். ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு எதையுமே தெரியாது. ஆனால் அந்த தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். I will bring them. நான் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்களுக்கு முன்பாக, அவர்கள் இதுவரைக்கும் வெளிச்சத்தை பார்த்ததில்லை, ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? அந்த பார்வையற்றவர்களுக்கு முன்பாக இருட்டை வெளிச்சமாக்குவேன். அவர்களுடைய கோணலான வழியை, அவளுக்கு இருட்டில் போறதுனால எங்கெங்க போறோன்னு தெரியாது, கோணலும் வாணலுமா போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கோணலை செவ்வையும் ஆக்குவேன். எத்தனை காரியங்களை செய்கிறார் பாருங்க. குருடரை அவர்களை அறியாத வழியில நடத்துவார், தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வருவார், அவளுக்கு முன்பாக இருட்டை வெளிச்சமாக்குவார், கோணலை செவ்வையாக்குவார். இதோடு நிறுத்தல, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த காலை வேளையில நீங்கள் செல்லுகிற வழி என்னன்னு தெரியாது இருக்கிறதா? இருட்டான பாதையா இருக்கிறதா? கோணலான பாதையா இருக்கிறதா? வழி தெரியவே இல்லை, பார்வையற்றவர்களா இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து கர்த்தர் இந்த காலையில சொல்லுகிறார், இவைகளெல்லாம் நான் உனக்கு செய்வேன், தெரியாத பாதைகளை நான் அழைத்து வருவேன், உன் இருட்டை நான் வெளிச்சமாக்குவேன், கோணல் எல்லாம் செவ்வையாக்குவேன். எங்க பார்த்தாலும் கோணல் கோணலா இருக்கா, வழி தெரியலையா? இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கோணல் எல்லாம் செவ்வையாக்குவேன். மாத்திரமல்ல, இதையெல்லாம் நான் உனக்கு செய்யறதோட முக்கியமான காரியம் என்ன கேட்டால், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். நமது ஆண்டவராகிய கர்த்தர் கைப்பிடித்தால் கைவிடாதிருக்கிற கர்த்தர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளினால் தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை நேர்பாதையிலே நடத்துகிறவர், இருட்டை வெளிச்சமாக்குகிறவர், எங்களை கைவிடாது இருக்கிற ஆண்டவர், இப்படிப்பட்டதான தேவனாய் கர்த்தரை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றி வாழ்க்கையை அர்ப்பணித்து உமக்கென்று வாழவும் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கும் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு செய்து நான் உங்களை கைவிடாதிருப்பேன். எத்தனை அருமையான வார்த்தை. God bless you abundantly again and again and again and again. Amen.